ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கம். செய்திச் சுருக்கம். அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு. தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படி 2% உயர்த்தப்படும் என முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். இதுவரை 58% இருந்த அகவிலைப்படி இனி 60% உயர்த்தப்படும். ஜனவரி 1 முதல் முன் தேதியிட்டு உயர்த்தப்பட்ட அகவிலைப்படி வழங்கப்படும். இதன் மூலம் சுமார் 16 லட்சம் அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள். இதனால் ஆண்டொன்றுக்கு அரசுக்கு 1230 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன கேப்புக்கு பிறகு உங்ககிட்ட வீடியோவில் பேசுகிறேன். கடைசியாக டீலிமிட்டேஷன் பற்றி பேசியிருந்தேன். அதை தொடர்ந்து எலெக்ஷன்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, ரிசல்ட்டும் வந்துச்சு. ரிசல்ட்டுக்கு பிறகு என்னவெல்லாம் நடந்துச்சு, என்ன நடக்குது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். 2 வாரமாக எல்லா வீடுகள்லேயும் நியூஸ் சேனல் தான் ஓடிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் போகுது. 2026 தேர்தல் முடிவுகளை எடுத்துக்கிட்டால் திமுக ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு. அதை நாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இது நிச்சயமாக நாம் எதிர்பார்த்த ரிசல்ட் இல்லை. இதுக்கு அவர் காரணம் இவர் காரணம்னு யாரும் யார் மேலேயும் பழி போடாதீங்க. தலைவராக இந்த தோல்விக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன். வெற்றி கிடைக்கும்போது எனக்குத்தான் அந்த கிரெடிட் வந்து சேருது. அப்போ தோல்வி அடையும் போதும் அந்த பழியை நான் தான் ஏற்றுக்கணும். அதுதான் ஒரு நல்ல தலைவருக்கான இலக்கணம். சரி, தோத்துட்டோம், அதுக்கு நான் அதையே நினச்சிக்கிட்டு முடங்கிட மாட்டேன். உடனே அப்டேட் ஆகி மீண்டு வருவேன். நம்ம எல்லாருமே அப்படி தான் வரணும். அதுக்கு உங்களோட ஆலோசனைகள், பரிந்துரைகள், ஐடியாக்கள் எனக்கு வேணும். எலெக்ஷனாக இருந்தாலும் கரெக்ஷனாக இருந்தாலும் உங்கள்கிட்ட தான் வந்தாகணும். மக்கள் தான் எல்லாம். இந்த தேர்தல் முடிவுகளுக்கு என்ன காரணம்? திமுக இன்னும் எப்படியெல்லாம் உங்களுக்காக உழைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். உங்களோட கருத்துக்களை ஓப்பனாக சொல்லுங்கள். அதுக்காகத்தான் இந்த உடன்பிறப்பின் குரல் வெப்சைட். இதில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுறது ரொம்ப சிம்பிள். உங்கள் வாய்ஸ்லேயே பேசி கருத்துக்களை சொன்னீங்கன்னா அதுவே டைப் ஆகிடும். நேரடியாக நீங்களே டைப் பண்ணியும் சொல்லலாம். இல்லைன்னா நீங்கள் பேப்பரில் எழுதி அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணலாம், டாக்குமெண்ட்டாக அனுப்பலாம். உங்கள் கருத்துக்கள் எனக்கு வந்து சேர்ந்துடும். அதையெல்லாம் படித்து பரிசீலித்து நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையை வடிவமைக்க போகிறேன். நம்மளோட அணுகுமுறை, சிந்தனை, செயல்பாடு எல்லாத்தையும் மாற்றி ஆகணும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி எவால்வ் ஆகித்தான் ஆகணும். உங்கள் கருத்துக்களின் அடிப்படையில் டிஎம்கே 2.0 வரும். கட்சியோட எல்லா லெவல்லையும் தேவையான மாற்றங்களை செய்ய போகிறேன். இதனால் அடுத்த 100 ஆண்டுகளுக்கும் இந்த இயக்கம் உயிர்ப்போடு இயங்கும், உங்களுக்காக இயங்கும். உடன்பிறப்பே, நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன். பதவிக்காக துரோகம். விளாசிய பழனிசாமி. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என்றுதான் தமிழக மக்கள் அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்தனர். ஆனால் வெற்றி பெற்ற ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் தாவேகாவுடன் தங்களை இணைத்துக் கொண்டனர். அமைச்சர் பதவி, வாரிய தலைவர் பதவி பெற வேண்டும் என்ற பேராசையுடன் தாவேகா அரசின் நம்பிக்கை கோரும் தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். தங்களது பதவி ஆசைக்காக அதிமுகவுக்கு துரோகம் செய்திருப்பவர்கள் என்னை பற்றி அவதூறு பிரச்சாரம் செய்து வருகின்றனர். சுயநலத்துடன் செயல்படும் முன்னாள் அமைச்சர்களிடம் அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அதிமுக தற்போது வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் நாம் உணர்வுபூர்வமாக செயல்பட்டு மீண்டும் நல்லாட்சி அமைத்திட பணியாற்றுவோம் என பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக அலுவலகத்தில் பரபரப்பு. துப்பாக்கி ஏந்திய போலீஸ் குவிப்பு. சட்டசபை தேர்தல் தோல்விக்கு பின் அதிமுக பழனிசாமி அணி, சண்முகம் அணி என 2 பிரிவுகளாக பிரிந்துள்ளது. உட்கட்சி மோதல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. சட்டசபையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் சண்முகம் தலைமையிலான 25 எம்எல்ஏக்கள் தாவேகா அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். பழனிசாமி தலைமையிலான 22 எம்எல்ஏக்கள் எதிராக வாக்களித்தனர். இதைத் தொடர்ந்து கட்சியின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டுக்கு எதிராக சண்முகம் அணி செயல்பட்டதாக பழனிசாமி குற்றம் சாட்டினார். அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டசபை சபாநாயகரிடம் மனு அளித்தார். இந்த பரபரப்புக்கு மத்தியில் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கட்சி பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். அவருக்கு பதில் பழனிவேல் என்பவர் புதிய மாவட்ட செயலாளராக நியமிக்கப்படுகிறார் என பழனிசாமி அறிவித்தார்.
இதை அடுத்து புதுக்கோட்டை அசோக் நகரில் உள்ள அதிமுக மாவட்ட அலுவலகத்திற்கு பழனிவேல் வர உள்ளதாக தகவல் வெளியானது. இதற்கு விஜயபாஸ்கர் ஆதரவாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுக்கோட்டை அதிமுக அலுவலகத்தை போலீசார் பூட்டினர். துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அலுவலகத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு கட்சியினர் நடமாட்டம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தேர்தலில் வெளிநாட்டினர் ஓட்டு காட்டிக் கொடுத்த கைவிரல் மை. தமிழக சட்டசபை தேர்தல் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நடந்தது. மே 4 முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. திமுகவை வீழ்த்தி நடிகர் விஜயின் தவேக கட்சி ஆட்சி அமைத்துள்ளது. தேர்தலுக்கு முன் வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்கள் பலர் ஓட்டு போட சொந்த ஊருக்கு வருகிறோம் என சோசியல் மீடியாவில் பதிவு செய்தனர். சொன்னது போலவே வெளிநாட்டில் இருந்து வந்து ஓட்டும் போட்டனர். இந்த நிலையில் வெளிநாடுகளில் குடியுரிமை பெற்ற சிலரும் தமிழகம் வந்து மோசடியாக ஓட்டு போட்டுள்ளதாக புகார் எழுந்தது. சென்னை ஏர்போர்ட்டில் குடியுரிமை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது வெளிநாடு குடியுரிமை பெற்றவர்களின் கைகளில் ஓட்டு போட்டதற்கான அடையாள மை இருந்துள்ளது. இதனை பார்த்த குடியுரிமை அதிகாரிகள் அந்த பயணிகளிடம் விசாரணை நடத்தினர். இதுவரை குறைந்தது 15 முதல் 17 பேர் வரை இதுபோன்ற குற்றச்சாட்டில் கைதாகியுள்ளனர். இவர்கள் உண்மையில் இந்திய குடிமக்களா அல்லது போலி ஆவணங்களை பயன்படுத்தி வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டவர்களா என்பது குறித்து விசாரணை நடக்கிறது. பொதுவாக இறந்தவர்களின் பெயர்கள், நீண்டகாலமாக வெளியூரில் இருக்கும் நபர்களின் பெயர்கள், வாக்காளர் பட்டியலில் நீக்கப்படாமல் இருக்கும் முகவரி மாற்றியவர்களின் பெயர்களில் இதுபோன்ற மோசடி நடக்கும். இப்போது கைதானவர்கள் தங்களது உறவினர் பெயரில் உள்ள ஓட்டு போட்டதாக கூறியுள்ளனர். அதில் கனடா குடியுரிமை பெற்ற ஜிதேந்திரநாத், ஆஸ்திரேலிய குடியுரிமை பெற்ற சந்திரசேகர ரகுபதி, இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் என 3 பேரை ஏர்போர்ட் அதிகாரிகள் போலீசிடம் ஒப்படைத்தனர். முதல் கட்ட விசாரணையில் கைதானவர்கள் பெரம்பூர் மற்றும் KK நகர் தொகுதிகளில் ஓட்டு போட்டிருக்கலாம் என தெரியவந்துள்ளது. புதிய கேரளம் உருவாகும், முதல்வராக தேர்வானவர் உறுதி. கேரளா சட்டசபை தேர்தலில் மொத்தமுள்ள 140 இடங்களில் காங்கிரஸ் கூட்டணி 102 இடங்களில் வென்று 10 ஆண்டுகளுக்கு பின் ஆட்சியை கைப்பற்றியது. முதல்வர் பதவிக்கு யாரை தேர்வு செய்வது என்பதில் 10 நாட்களாக காங்கிரசுக்குள் குழப்பம் ஏற்பட்டது. காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் MP, எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த சதீஷன், மூத்த தலைவர் ரமேஷ் சென்னிதலா ஆகியோர் இடையே கடும் போட்டி நிலவியதே இதற்கு காரணம். தேர்தல் ரிசல்ட் வெளியாக 10 நாட்களாக குழப்பம் நிலவி வந்த நிலையில் ஒரு வழியாக சதீஷனை முதல்வராக தேர்வு செய்து காங்கிரஸ் தலைமை அறிவித்துள்ளது. கேரளா முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் இனிப்பு வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடி வருகின்றனர். முதல்வர் பதவியை மக்களுக்கு அர்ப்பணிப்பதாக சதீஷன் கூறியுள்ளார். பல மாற்றங்களை செய்ய வேண்டும், புதிய சகாப்தத்தை தொடங்க வேண்டியுள்ளது. இளைஞர்கள் அடுத்த தலைமுறைக்கு ஏற்ற புதிய கேரளம் உருவாக்கப்படும். அரசியல் பணி என்பதற்கான வரையறையே நாங்கள் மாற்றப் போகிறோம். விளிம்பு நிலை மக்களுக்காக பணியாற்றுவதே முழுமையாக அரசியல் பணியாக இருக்கும். இதில் எந்த சமரசத்துக்கும் இடமில்லை என்று சதீஷன் கூறினார். This chief ministership to the people of Kerala. We have offered many things to the people. We are going through the vulnerable situation. We have to make changes. We have to start a new era. I promise to the people of Kerala that there should be a new Kerala. For the youngsters, those who are coming up, the next generation, for the next generation also, we will be very careful. We will dedicate. We are going to change the definition of political work. I hope that political work should be a dedication to the people to change their living standard. கொச்சியை சேர்ந்த சதீஷன் ஒரு வழக்கறிஞர். 63 காங்கிரஸ் MLAக்களில் 47 பேரின் ஆதரவு சதீஷனுக்கு இருக்கிறது. இது தவிர ராகுல் ஆதரவையும் பெற்றவர். பரவூர் தொகுதியில் தொடர்ந்து 6வது முறையாக வெற்றி பெற்றவர் சதீஷன். கடந்த இடதுசாரி ஆட்சியின் போது எதிர்க்கட்சித் தலைவராக சிறப்பாக செயல்பட்டதால் காங்கிரஸில் அதிக ஆதரவை பெற்றார். காங்கிரஸில் கேரளா துணைத் தலைவர், செயற்குழு உறுப்பினர், கொறடா உள்ளிட்ட பல பொறுப்புகளை வகித்துள்ளார்.
தொடங்குது தென்மேற்கு பருவமழை. தமிழகத்தில் இனி மழையோ மழை. தமிழகத்தில் வரும் 19ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை அந்தமான் நிக்கோபார் தீவில் வரும் 16ஆம் தேதி தொடங்க வாய்ப்புள்ளது. இதனால் தமிழகத்தில் மழைப்பொழிவு அதிகரிக்கும். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய 7 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். 16ஆம் தேதி நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. 17ஆம் தேதி நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். 18, 19ஆம் தேதிகளில் நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, தேனி ஆகிய 7 மாவட்டங்களிலும் இடி மின்னலுடன் கனமழை பெய்யும். சென்னையை பொறுத்தவரை புறநகர் பகுதிகளில் 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. கொலை நடந்த வைத்த இன்ஜினியர் போதையின் உச்சம். திருவாரூர் மன்னார்குடி அருகே காரக்கோட்டையை சேர்ந்தவர் 32 வயதான இன்ஜினியர் ஐயப்பன். கஞ்சா போதைக்கு அடிமையான இவர் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த தாத்தா பிச்சமுத்து, பாட்டி சந்திரா ஆகியோரை பீர் பாட்டில் மற்றும் இரும்பு கம்பியால் தாக்கி கொடூரமாக கொலை செய்தார். வீட்டில் இருந்து 5 லிட்டர் தேங்காய் எண்ணெயை ஊற்றி சடலத்தை எரித்தார். தாய் தேவி கொடுத்த புகாரை அடுத்து ஐயப்பன் கைது செய்யப்பட்டார். போலீஸ் விசாரணையில் திடுக்கிடும் உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. வேலை செய்யாமல் இருந்த ஐயப்பன் கஞ்சா போதைக்கு அடிமையாகி உள்ளார். இதற்காக அவருக்கு பணம் தேவைப்பட்டது. வெளிநாட்டில் இருந்து தந்தை கலியமூர்த்தி அனுப்பும் பணத்தை கொடுக்குமாறு தாத்தா பாட்டியிடம் அடிக்கடி சண்டையிட்டு வந்துள்ளார். போதைக்கு அடிமையான பேரனுக்கு பணம் தர அவர்கள் மறுத்துள்ளனர். இதனால் ஆத்திரத்தில் இருந்த ஐயப்பன் தாத்தா பாட்டியை கொடூரமாக கொலை செய்துள்ளார்.